இப்ப அந்த ஸ்கூலுடைய அந்த மேல் மாடியில பக்கவாட்டு சுவர்லாம் உயரம் குறைவா இருக்கு, அதனாலதான் பையன் கீழே விழுந்தாரு. நீங்க பாத்தீங்களா? அதனாலதான் இது ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க வீட்டுல சொல்லுவாங்க. நாங்களும் ஒவ்வொரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வர்றப்பெல்லாம் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு அந்த பாதுகாப்பான செவர் கிடையாது, கைப்பிடி செவர் போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் சொன்னதே இல்ல. சார் அவங்க சொல்றாங்க 20 கோடி ரூபாய் நாங்க அதுக்காக ஒதுக்கி இருக்கோம் சொல்றாங்க. 20 கோடிக்கு தகுந்த மாதிரியான கட்டடம் இது கிடையாது சார். எதுவுமே அது சுத்தபத்தம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு தேவையான டீச்சர்ஸ் 30 பிள்ளைங்களை ஒரு டீச்சர்ஸ் பாக்குறாங்க, 60 பிள்ளைங்களை 2 கிளாஸையும் சேர்த்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்ஸோட கவனக்குறைவினால என் பிள்ளை நேத்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுனால இன்னைக்கு அவன் உடம்பு முடியாம இருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அரசாங்கம் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். என் பிள்ளை நல்லபடியா எங்க கிட்ட வரணும். இனிமேலும் எங்களை மாதிரி என் பிள்ளைக்கு வந்த மாதிரி எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாது. கட்டடம் நல்லபடியா இருக்கணும். இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்றதுக்காக என் பிள்ளை நாளைக்கு இதே ஸ்கூலுக்கு தான் வருவோம். அந்த பிள்ளையை கார்னர் பண்ணக்கூடாது யாரும். என் பிள்ளைய பாதுகாப்பா இந்த ஸ்கூலை இவங்களை நம்பிதான் நாங்க அனுப்புறோம். என் பிள்ளைகளுக்கான உண்டான பாதுகாப்பை இவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும்.